தம்பி என்னன்னு சொல்லணுமே ராஜீவனன் எங்களுக்கு வந்து சரியான ஒரு கவலையா இருந்தது. அக்கா அக்காண்டு பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளமெங்கும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது சொல்றேன். அவ்வளோ ஒரு திறமசாலியான பிள்ளைக்கு அந்த பார்வை வந்து சரியானது. பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது, வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள். அதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம், விடை பெறும் நேரம் வரும். நான் நினைச்சேன் சரி. இப்ப நாங்க வந்து எங்க நிக்கிறோம்னு சொன்னால் அதான் வந்து எங்களோட வீடா நிக்கிறோம். என்ன செஞ்சேன் அப்ப உண்மையிலேயே எங்களோட வீடு தேடி வந்த ஒரு தம்பி, என்னோட செல்ல தம்பி என்னன்னு சொல்லணுமே ராஜீவனன். அதான் வந்து சார்வ கடை குடிகளுக்கு தம்பி வந்து நேற்று நம்ம வந்திருந்தோம். அப்ப இன்றைக்கு வந்து எங்கட வீட்டை வரணும்னு சொல்லி உண்மையிலே நேற்றையில இருந்து ஒரே ஆகின சின்னக்கா போய் பார்க்கணும்னு சொல்லி தம்பி ஆசைப்பட்டு இப்ப நாங்களும் தம்பி எங்கட வீட்டை வரணுமெண்டாக்காண்டி கூட்டிக்கு வந்தாங்களே. கூட்டிக்கு வந்து தம்பி மயிலெல்லாம் குடிச்சு தான் இருக்கிறார். அப்ப உண்மைக்குமே சந்தோஷம் தம்பி, எங்களை தேடி நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பிக்கு. கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் தம்பிக்கு. சின்னக்கா பார்த்த சந்தோஷம். உண்மையில நேற்று வந்தது சின்னக்கானோட இருந்தாராம கண்டிப்பா என்ன பார்க்கணும்னு. சின்னக்கா பெரியக்கான்னு தான் கூப்பிடுறேன். தம்பி வந்து எல்லாரும் சின்னக்கா பெரியக்கானா பொதுவா கூப்பிடுறேன். அப்ப சார் வேண்டு கூப்பிடுறீங்க? சார்வக்கான்னு கூப்பிடுவேன். சார்வக்கால கூப்பிடுவாரு. அப்ப தம்பி எப்ப பயணம் பண்ணுங்க? குடும்பத்தை முடிச்சு கொண்டு ஒரு நாள் வரணும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா எதிரிகள் வந்து எங்களை ஏதாவது அட்டாக் பண்ணி சொல்லக்கூடாது. வீடியோ போடுவோம். நாங்க போனாலும் பாய் காட்டுற வீடியோ கிட்ட போனதுதான் போடுவோம். கண்டிப்பா நல்ல மூல ராஜீவன். அப்ப நான் வந்து கேள்விப்பட்டேன் ராஜீவன் வந்து நல்லா பாட்டு பாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கக்குள்ள அனிஷா கவுல நான் நிக்க மாட்டேன். ஏன் ராஜீவன்? அப்படிதான் வீடியோ போடும். சரி கிடைக்கிற வீடியோக்கு தனி போடும். இப்ப நைட்டு தான் போடும். அப்படி நல்ல மூல ராஜீவன். உண்மையாண்டே வந்து சந்தோஷம் என்னன்னு சொன்னா ராஜீவனுக்கு மதியம் சாப்பாடு ஊட்டி விட்டதா அம்மா. அதான் எங்களுடைய அம்மா தான் ராஜீவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டவன். தம்பி வந்து சாப்பிட சரியான குறைவு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப அம்மாவுக்கு வந்து பார்த்து ஒரு கவலையா போயிடுது. அப்ப அம்மா உடனே போய் தம்பிக்கு வேணாம், உண்மையாக குழந்தை பிள்ளை மாதிரி தான் வேணாம் சொல்ல அம்மா அவ்வளோ ஊட்டி விட்டவன். எனக்கு அது பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப உண்மையிலே ரஜீவனை வந்து பார்த்தது சந்தோஷமா இருக்கு. அதை விட ரஜீவனில் வந்து ஒரு என்னன்னு சொல்றேன், அது சரியான ஒரு கவலை. நான் வந்து தம்பியை முதல் தடவையா பார்க்கல தம்பிக்கு வந்து பிறப்புல இருந்தே தம்பியோட 2 கண்ணும் வந்து உண்மைக்குமே பார்வை இல்லை. பிறப்புல இருந்து இப்ப அதான் 25 வயசு இதுவரைக்கும் தம்பியில கண் பார்வை வந்து தெரியாது. அதுதான் உண்மையிலே எங்களுக்கு வந்து சரியான ஒரு கவலையா இருந்தது. அக்காண்டு தம்பி வந்து எங்களோட வீட்டை வரக்குள்ள கூட அந்த என்னன்னு சொல்றது, அந்த எங்களோட வீடியோலாம் சவுண்டை குறைச்சி அந்த மாதிரிக்கெல்லாம் பார்க்குது. ஆனால் அக்காண்டு சொல்லி நேரில் எவ்வளோ ஒரு பாசத்தோட சின்னக்காண்டு கூப்பிடும்போது உண்மையிலே எங்களோட முகத்தை காணலைன்றது சரியான ஒரு கவலை தம்பிக்கு. அது கொஞ்சம் நினைக்கும் போதுமே எங்களுக்கு சரியான கவலையா இருக்குது. என்ன தம்பி? அப்ப தம்பிக்கு பிறப்புல இருந்து அப்படித்தானா? அது வந்து பிரச்சனை இல்லை. கண்ணுன்றது முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம் இல்லை. சரி, அந்த வகையில தம்பியோட மனசு வந்து சூப்பர். ஒரு குழந்தை மாதிரி நல்ல ஒரு மனசு. அப்ப தம்பி இது என்னன்னு சொன்னா அப்ப கொண்டு காட்டில நீங்க டாக்டர் எல்லாம்? டாக்டர்கிட்ட காட்டினது அது வந்து செய்யல, அதை சொல்லிக்கணும். பார்வை நரம்பு பாதிச்சதால செய்ய முடியாது. பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கோம். அது என்னத்தை கண்டி அப்படி வந்தது? அது சின்ன வயசுல மூலமலேரியா காய்ச்சல் வந்து. அப்ப இதுக்கு
தம்பிக்கு அந்த நரம்பு மாதிரி ஓட்டம் இருக்கு அது என்னது? அது வந்து தலை பெருத்திருந்து வயர் ஒன்று வச்சு பிபி ஷன்னு சொல்றது குறையில பார்க்குறாங்களே தெரியுது. பிபி ஷன்னு சொல்றது இது வச்சு யூரினோட கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. இப்போ தலையில் இருக்கிற நீர் பற்றி யூரினோட போகிறேன். அப்போ இந்த வயர் வந்து தம்பிக்கு இதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு நான் யூரினோட. அதனால எதுவும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தலையில்? கஷ்டம் நான் சொல்லிடாது திடீர்னு அது தலைவலி அப்படி. இப்போ வந்து தலை வந்து சின்ன இருக்கும் முதல் பெருசா இருந்தது. அப்போ இந்த நீர் வந்து அந்த பைப்போட வெளியேறதுக்குள்ள கொஞ்சம் மண்ண சின்னனா வந்துட்டு அப்படியே. அதனாலதான் இந்த கண்ணை உண்மையில அது இந்த டாக்டர் மாதிரி ஒரு மிஸ்டேக் தான் என்னன்னு சொன்னா அந்த மூளை காய்ச்சல் வந்த உடனே தம்பிக்கு இதில் ஆப்ரேஷன் செய்ய அவங்க மாறி வந்து அந்த மூளை நரம்பை வந்து கட் பண்ணிட்டாங்களோ அதனாலதான் தம்பியோட கண்ணை வந்து தாக்கமடி செய்ததான் குறை. அதையும் அந்த குறைன்னு சொல்லலாம். அது என்னன்னு சொன்னா இப்போ பார்வையில் எங்களோட அவ்வளோ ஸ்பீடாக விவேகமாக செய்யுது. இப்போ நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வீட்டை கூட்டிகிட்டு இருக்கலாம் ஆட்டோவில் நான் ரங்கு தம்பி பிடிக்க வேண்டிய இல்லை தான் வருவேன் கடவுளுக்குள்ள வருது சரி. உண்மையில அதெல்லாத்தையும் பார்க்க சந்தோஷமா இருக்கும். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அந்த பார்வை இல்லாட்டாலும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து தண்ட வேலை எல்லாத்தையும் தண்ட பாடல செய்யறீங்க. உண்மையில அது வந்து கடவுள் போன்ல கால் எடுக்கும் மெசேஜ் பண்ணலாம். எங்களுக்கு சொஃபியா இருக்கு. அது வந்து நீங்க உங்களுக்கு லெட்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு வாய்ஸ்ல சொல்லு மெசேஜ் வேற ஏதாவது படிச்சு அப்போ எஸ்எம்எஸ் எல்லாம் அடிக்கும். ஷாருக்கு கவிதை எல்லாம் எழுதி அனுப்புறீங்களா? நீங்க டைப் பண்றதா நீங்க இல்ல சொல்ல தேவை ஏபிசி சொல்ல அடிக்க வேண்டியா? அடுத்த சிந்தி இந்த அண்ணா வந்து கவிதை எல்லாம் எழுதுவார். நல்ல கவிதை எழுதுவார். அந்த மாதிரி சாரோட பர்த்டேக்கு எழுதி அனுப்புறீங்க நம்பி. அப்போ இந்த தம்பின சந்தோஷத்துக்காண்டி தம்பி வந்து சொன்னவ சின்னத்தான் வந்து பாட்டு பாடி காட்டணும்னு சொல்லி அப்போ தம்பின விருப்பத்துக்கு வந்து சின்னத்தான் பாடப்பட நம்பி அதான் சரி. ரஜீவன் எப்படியே காட்டுறேன் ரஜீவன் சுத்தல ரஜீவன் பாடி காட்ட சொல்லுங்க. நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. ரஜீவன் கண்ணாடி பாடக்கூடாதுப்பா. இல்ல நீங்களாம் பாடி காட்டணும். வீட்டுக்கு வந்த விருந்தாளியெல்லாம் நாங்கெல்லாம் பாட சொல்றீங்களா? அது மாதிரி பசிக்குதுன்னு கேட்டா நீங்க சாப்பிடுவோம். அதானே அப்படி தத்துவம் பாடி காட்டு இருக்கு போலாங்கிறாரு. ஏதாவது பாடி காட்டுங்க. சார்வாக்காக ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். அடிக்க போறாங்களே எனக்கு. ரஜீவன் வந்து அக்காவுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுறாங்க. பாடி காட்டுங்க. அண்ணா என்ன ஒரு பாட்டு பாடி காட்டுங்கண்ணா. நல்ல பாட்டு சட்டப்படி பாட்டு. உங்களுக்கு குரல் நல்லா இருக்கணும். உண்மையா உண்மையா நல்லா இருக்கு பாட்டு சட்டப்படி இருக்கு. இன்னொரு பாட்டு. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு இன்னும் வாழணும் 100 ஆண்டு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம் அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் விடை பெறும் நேரம் வரும்போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம் பரவசம் இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சி தீராமலே
கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடியே வாழ்த்து பாடு நாம் எல்லாம் சுவாசிக்க தனித்தனி காற்று கிடையாது மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது கோடையில் இன்று இலையுதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பி வரும் வசந்தங்கள் மீண்டும் வந்து விட்டால் குயில்களின் பாட்டு காற்றில் வரும் முடிவதும் பின்பு தொடர்வதும் இந்த வாழ்க்கை சொல்லும் பாடங்கள் தானே கேளடி கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடி வாழ்த்து பாடு ஓகே சப்பா சொல்ல வார்த்தை பாட்டு முடிய மட்டுமான கொண்டே இருக்கு உண்மையிலே என்னன்னு சொல்றேன் அவ்வளோ ஒரு திறமசாலியான பிள்ளைக்கு அந்த பார்வை வந்து சரியான ஒரு சரி ஆனால் நாங்கள் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்னா எவ்வளோ திறமையை தம்பி கடவுள் படைச்சிருக்காங்க அது சந்தோஷமாக இருக்குது அந்த பாட்டை வந்து பாடைக்குள்ளேயே என்ன அறியாமல் அப்படி ஒரு கவலையை படுத்தது நல்ல குரல் உண்மையிலே என்ன மியூசிக் படிச்சீங்களா வந்து நல்லா இருக்கு நான் வாய்ஸ் மியூசிக்கை கூட இந்த பாட்டு வந்து பாடு எனக்கு சரியான கவலையை போட்டு கவலையான பாட்டு இன்னும் கொஞ்சம் கவலையா இருக்குன்னு சொல்றீங்க மனசு தாங்குது பாடு உண்மை சொல்ல இந்த வீடியோ எடிட் பண்ண கூட எனக்கு கவலையாகுது அந்த அண்ணா பாட்டு ஒரு சின்ன பாட்டு ஒன்று மாறுதல் படுத்துறாங்க கண் கொண்டு தென் கண்ணை கண்டவர்கள் கிடையாது என் கண்ணை காணுகிறேன் இமை ரெண்டு மசையாது குயிலிசை கேட்டவன் என்று குயில் முகம் பார்க்கிறேன் உயிர் தொட்ட பாடலின் முழு உருவத்தை பார்க்கிறேன் தேடும் முன்பே வந்த பொருள் வாழ்வில் நிலைப்பதில்லை தேடி தேடி கண்ட பொருள் எளிதில் தொலைவதில்லை இசை பாட்டும் காற்றும் சேர்ந்த பின்பு பிரிவதில்லை இசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை அதெல்லாம் கவலைப்படக்கூடாது கண் இருந்தாலும் கண்ணை பார்க்க முடியாது சைலண்டா இருக்கிறீங்களா அந்த பாட்டு பாடுங்க விஷயத்தை விடாம அழுது கொண்டே இருக்கிறேன் ஆக்கி நான் அண்ணா இப்பதான் நினைச்சது அலர்ஜி போடுறது அண்ணாக்கு வந்து பேர இல்லை எங்களுக்கு பலருக்கும் ரஜீவனை காண ஆசையா ரஜீவன் பாடினால் கண்ணீர் உருவாள் அனுசையா பாருங்க பக்கம் எடுத்துட்டு ஆனால் உண்மையிலே சார் வந்து அடிக்கடி ரஜீவன் சொல்லிக்கல இருந்து எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லி ஆனால் தமிழ் கவிதையெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் சார் உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க ஆனால் அப்போ கூட நான் யோசித்தேன் நான் இந்த தம்பிக்குள்ளே இவ்வளோ திறமையாற்றல் இருக்குன்னு சொல்லி நினைக்கலையே மனசுக்கு அந்த நமக்கு இதாக இருந்தது நான் அதை விட நேரில் பார்த்து தம்பியை பெரிய சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே இந்த டைமில் கூட எங்கள்கிட்ட வரணுமான்னு சொல்லி நேற்றையிலேருந்து ஜீவாட்ட சொல்லி கொண்டு இருந்தேன் நம்பி அப்போ நாங்கள் இப்போ கூட்டிக் கொண்டு நாங்கள் தம்பியை நைட் சாப்பாடு நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு நான் அப்புறம் நைட்டு கொண்டு தம்பியை சார் விட்டு விடுவேன் நாங்கள் அதில் போகணுன்னு என்னதான் இன்றைக்கு ஒரு கவலை என்ன இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாக போச்சு அதனால தம்பிக்கு ஒரு மச்சமாக்கி இல்லாது அப்போ மறக்கிறதா தம்பிக்கு ஏதாவது நாங்கள் போய் நைட் சாப்பாடு மனசு தான் முக்கியம் அடிக்கிற தம்பி இதை தான் சொல்ல ஒரு வார்த்தை உண்மைதானே சாப்பாடு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஒரு பெரிய சந்தோஷம் உண்மைதான் அது வந்து எங்களோட வீடியோ ஒன்று கூட தவறாக பார்க்குறோம்
பார்த்துட்டு என்னெல்லாம் கேட்பாரு எனக்கு சின்னக்கா பிடிக்கும் சின்னக்கா வந்து ஆடம்பரம் இல்லை ஒன்றும் இல்லை சிம்பிளாக இருக்கிறா அது எனக்கு பிடிக்குமெல்லாம் உண்மையிலே என்னன்னு சொல்றது நேரில் பார்த்த மாதிரியே அந்த எதை வேணும்னாலும் ஆக்டிங்னு சொல்லலாம் ஆனால் மனுஷிட்ட கண்ணு இருந்து வர கண்ணீரை ஒரு நாளும் ஆக்டிங்னு சொல்ல முடியாது ஒரு மனுஷத்தை பார்த்த உடனே கண்ணீர் வரலன்னு சொன்னால் அது ஆழமான அன்பு தான் சின்ன காண்டே தேடி வந்தனா வீடியோ பார்க்குறார்கள் புரிஞ்சு கொள்ளுங்க கண்டிப்பாக இப்போ நாங்கள் வந்து தம்பிக்கு இந்த நைட் சாப்பாடு செய்து கொடுத்துட்டு நாங்களும் ஒரு சார்வக்காடு ஒரு 8-9 மணி போவோம் நம்பி அப்போ உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ரஜீவன் எங்களை தேடி வந்தது இன்னைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஜீவனுக்கு வந்து நான் ஆறுதல் படுத்தலாம் ரஜீவன் தான் எங்களை ஆறுதல் படுத்துவேன் சொன்னால் அவ்வளோ ஒரு ஆற்றல் உள்ள ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை இல்லை சரி அவ்வளோ ஒரு கெட்டிக்காரண்ணே சிங்களம் ஓ நல்ல கெட்டிக்காரன் சிங்களம் எல்லாமே நீங்கள் கதைச்சி என்னென்னு கேட்டால் தமிழ் சொல்லி காட்டுறேன் நாங்கள் கைக்கே சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது தெரியாது சரி தெரியாதுன்னு சொல்லி எதுவும் இருக்கக்கூடாது அதாவது எங்களை ஒரு தனியான ஒரு மகுட வாசகம் தெரியாதுன்னு சொல்லி எதுவும் இருக்கக்கூடாது தெரிஞ்சு கொள்ளணும் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் ஆனா எல்லாம் தெரியும் உங்களுக்கு சொல்லி தலைக்கணம் இருக்கக்கூடாது அதோட தெரியும் அதான் உண்மை கதை நான் எல்லாம் தெரியுமான்னு தலைக்கணம் இருக்கக்கூடாது ஆனா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அதுலயே லிமிட்டா இருக்கும் எல்லாம் தெரியும் நாங்க தான் எல்லாம் செய்வோம்னு சொல்லி தலைக்கணம் இருந்தா அது கருநாளைக்கு நிலைக்காது உண்மைதான் நெருப்பு பொட்டியிலையும் கந்தகம் இருக்குது நெருப்பு குச்சிலையும் கந்தகம் தான் இருக்குது ஆனா தலைக்கிழமை கூட்டினால நெருப்பு குச்சி கருகி எரிஞ்சு சாம்பலா போகுது நெருப்பட்டி அப்படியே இருக்கு நல்ல தத்துவமே நாங்கள் சரி இன்றைக்கு வந்து ரஜீவன் வந்தது எனக்கு எங்களை வீட்டை வந்தது ரொம்ப சந்தோஷம் அதையும் தாண்டி நல்ல பாடல் எல்லாம் பாடியிருக்கிறாங்க அதுவும் வந்து கேட்க நல்ல ஒரு இனிமையாக இருந்துச்சு ஏன்னா உண்மையாக எங்களோட சரி அப்ப நாங்க இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் ரஜீவன் தமிழ் பாட்டுகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்